ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜிடிஎஃப்ஐயில் எப்படி மெனு யூஸ் பண்ணி ஹவுஸ் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த 4 ஃபைலையும் டவுன்லோட் போட்டு ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஜிடிஎஃப்ஐ மெயின் ஃபோல்டர் ஒரு பக்கம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. மெனு ஓப்பன் பண்ணிட்டு அதில் தேவையில்லாத ஃபைலாம் டெலீட் பண்ணிடுங்க. ஸ்கிரிப்ட் 5.0 அதே மாதிரி தான் ஓப்பன் பண்ணி எல்லா வேஸ்ட்டான ஃபைலாம் டெலீட் பண்ணிடுங்க. ஸ்கிரிப்ட் 5.0லேயும் அதே மாதிரி தான் வேஸ்ட்டான ஃபைலாம் டெலீட் பண்ணிட்டு மீதி ஃபைலை அப்படியே எடுத்து பேஸ்ட் பண்ணிடுங்க மெயின் ஃபோல்டரில். ஜிடிஎஃப்ஐ மெயின் ஃபோல்டரில் பேஸ்ட் பண்ண வேட்டி Dime qué es lo que pasa, yo quiero desacatarme contigo, papi, perder el control contigo, papi, dime, yo te digo, papi. Ay, papi. Ay, papi. ¿Qué pasa, papi? Perder el control contigo. மேப் பில்டர் ஓப்பன் பண்ணிட்டு மேப் பில்டருக்குள்ளே வந்தீங்கன்னா உள்ள ஓஐவி ஃபைல்னு ஒரு 3 இருக்கும். அதில் மேப் பில்டர் ஓஐவி தூக்கிட்டு வந்து ஓப்பன் ஐவியில் போடுங்க. ஓப்பன் ஐவியில் போட்ட வேட்டி இன்ஸ்டால்னுங்கிற ஆப்ஷன் கேட்கும். அதை கொடுத்த வேட்டி மாட்ஸ் ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மறுக்க இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா அது ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிரும். அதுக்கடுத்து அதே மாதிரி தான் டிஎல்சி ஓஐவிலையும் அதையும் தூக்கிட்டு அதே மாதிரி போகிறீங்க இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இதையும் மாட்ஸ் ஃபோல்டரில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ப்ராப்ஸ் ஓஐவி மட்டும் நீங்கள் மெயின் ஃபோல்டரில் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ஸ்டால் பண்ணி முடிச்ச வேட்டி கேமுக்குள்ளே வந்துடுங்க. கேமுக்குள்ளே வந்த உடனே F8 கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அப்ஜெக்டிவ் ஸ்பூனர் ஆன் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பேன் என்டிட்டி இன்டூ வேர்ல்டுன்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே அப்ஜெக்ட்னு ஒன்று இருக்கும், பெட்டுன்னு ஒன்று இருக்கும், வெஹிக்கிள்ஸ்னு ஒன்று இருக்கும். அதில் நீங்கள் அப்ஜெக்ட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே வந்தீங்கன்னா நிறைய ப்ராப்ஸ் இருக்கும். அதில் வேணுங்கிற ப்ராப்ஸை மட்டும் ஃபேவரட்டில் கூட தூக்கி வச்சுக்கலாம். நீங்கள் வேணும்னா ஃபேவரட்டில் எடுத்து வைக்கிறதுக்கு நீங்கள் பிஏ ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி நிறைய ப்ராப்ஸ் எடுத்து வச்சிட்டேன். அதனால் இப்போ நான் எப்படி பண்ணுறேனோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டதுக்கப்புறம் நீங்களே கூட ஒவ்வொன்று ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சும்மா சாம்பிளுக்கு 2 ப்ராப்ஸ் எடுத்து வச்சிட்டேன். இப்போ அதில் ஒரு ப்ராப்ஸை நான் ரைட் கிளிக் பண்ணி அட்டாச்மெண்ட் பண்ணணும். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் அட்டாச்மெண்ட் ஆப்ஷனுக்கும் அதை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரே ஒரு ப்ராப்ஸ் மட்டும் தான் காமிக்கும். இன்னொரு ப்ராப்ஸ் நான் ஆல்ரெடி ரைட் கிளிக் பண்ணி இப்போ அட்டாச்மெண்ட்னு கொடுத்ததுனால இப்போ அந்த ப்ராப்ஸ் காமிக்காது. அதனால் இப்போ நம்ம கீழே இருக்கிற இன்னொரு ப்ராப்ஸ் மேலே அட்டாச் கொடுக்குறோம். கொடுத்த வேட்டி பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்க்ரால் சென்சிட்டிவிட்டின்னு ஒன்று இருக்கும், எக்ஸ்ன்னு இருக்கும், இஜெட் பிச்சு ரோலு யோன்னு ஒன்று இருக்கும். இதெல்லாம் எதுக்குன்னு இப்போ நான் சொல்கிறேன். எக்ஸுனுங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அது ரைட்டு லெஃப்ட்டு நீங்கள் எந்த பக்கம் மூவ் பண்ணிக்கலாம். ஒய்யை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் முன்னாடி வரும் பின்னாடி வரும் அந்த ப்ராப்ஸு. இஜெட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அப் அண்ட் டவுனு. பிச்சுனுங்கிறது வந்து செங்குத்தாக நிற்க வைக்கலாம். ரோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து பாக்ஸ் ஒரு வெர்டிக்கலாக சுற்றணும் எப்படி இருக்குமோ அது மாதிரி சுற்றும். யோனுங்கிறது அந்த ப்ராப்ஸை எந்த பக்கம் வேணால் நம்ம டேரெக்ஷனில் திருப்பிக்கலாம். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் நான் எதெல்லாம் கிளிக் பண்ணுறேனோ அதெல்லாம் கரெக்டாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோ புரியும். அதே மாதிரி மேலே ஒரு ஆப்ஷனுக்கு டச்சுன்னு அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்ஸை இது பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிக்கலாம் அட்டாச்மெண்ட்லேருந்து. இங்கே ஒரு ப்ராப் செட் பண்ணிட்டு மறுபடியும் அதே மாதிரி சேம் ப்ராப் வேணும்னா நீங்கள் மறுக்க பேக் பேஸ் கொடுத்து பின்னாடி வந்துட்டு காப்பி திஸ் என்டிட்டி ஒன்லி கிளிக் பண்ணிட்டு
நீங்கள் மறுக்க அட்டாச்மெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஆட்டோமேட்டிக்காக அட்டாச்சில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் XY கிளிக் பண்ணி நீங்கள் எந்த பக்கம் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். சர்ச் பாக்ஸில் போய்ட்டு டோர்னு டைப் பண்ணுங்கள். டோர்னு டைப் பண்ணோடனே டோர் ஸ்பேன் ஆகும். அந்த டோரை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு நீங்கள் அதை ரைட் கிளிக் பண்ணி டைனாமிக் கொடுத்துருங்க. டைனாமிக் கொடுத்த வேட்டி தான் டோர் ஓப்பன் ஆகும், இல்லைன்னா ஓப்பன் ஆகாது. அதே மாதிரி மறுக்க அந்த டைனாமிக்கை ஆஃப் பண்ணிங்கன்னா அந்த டோர் அப்படியே இருக்கும், ஃப்ரீஸ் ஆகி நிற்கும். நீங்கள் மறுக்க ஓப்பன் பண்ண முடியாது அந்த இடத்துல. நான் ஃபஸ்ட்டு ஸ்பேன் பண்ண ப்ராப்ஸ் மேலே ரைட் கிளிக் பண்ணி நான் இது கொடுக்குறேன், காப்பி டு என்டிட்டி கொடுக்குறேன். அதை கொடுத்த வேட்டி நீங்கள் மறுக்க அட்டாச்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல அட்டாச்மெண்ட் ஆகிருக்காது, நீங்கள் மறுக்க கொடுக்குற மாதிரியும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், நீங்கள் எந்த பொருளோடு அட்டாச் பண்ணுறீங்களோ அந்த பொருள் காமிக்காது. அதனால தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ண பொருள் வந்து இதோட அட்டாச் ஆகிருக்குது. அப்போ இந்த பொருள் இதோடய அட்டாச் ஆகல. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ ரைட் கிளிக் பண்ணி அதை அட்டாச்மெண்ட் கொடுத்து ஏதோ ஒரு பொருளோட அட்டாச் பண்ணிங்கன்னா தான் அந்த பொருளை ஆக்டிவேட் பண்ண முடியும்.
உங்களுக்கு தேவையில்லாத ப்ராப்ஸாக இருந்தால் அதை ரைட் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. உங்களுக்கு தேவையான இடத்துல எல்லாம் ஃபிட் பண்ணி அந்த ஹவுஸை க்ரியேட் பண்ண வேட்டி இப்போ நீங்கள் கரெக்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா மேனேஜ் சேவ்டு ஃபைல்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண வேட்டி சேவ் டேட்டாபேஸ் ஃபைல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. என்டர் ஃபைல் நேம் கேட்கும். அந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு வேண்டிய நேம் கொடுத்துக்கோங்க. கொடுத்த வேட்டி அங்கே மேலே சீன்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அது நீங்கள் எந்த இடத்துல வேணால் வச்சு நீங்கள் மறுக்க சியை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓகே ஆயிரும். ஓகே வந்து வேட்டி மறுக்க பேக் கொடுத்துட்டு எடிட் மல்டிபிள் என்டிட்டிஸ்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்தோடனே செலக்ட் ஆல் இது இருக்கும். கிளியர் ஆல் கொடுத்து டெலீட் பண்ணிடுங்க எல்லா ப்ராப்ஸையும். டெலீட் பண்ணிட்டு மறுக்க மேனேஜ் சேவ்டு ஃபைலில் போனீங்கன்னா இப்போ நீங்கள் என்ன நேம் கொடுத்து அந்த ஃபைலை சேவ் பண்ணீங்களோ அது இருக்கும். அதை மறுக்க கிளிக் பண்ணி லோடட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அது மறுக்க ஸ்பேன் ஆயிரும் மொத்தமும். இப்போ லோடான ப்ராப்ஸில் எத்தனை ப்ராப்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆட் பண்ணிட்டு எப்பயும் போல் மறுக்க மேனேஜ் சேவ்டு ஃபைல் கொடுத்து புதுசாக ஒரு நேம் கொடுத்து சிக்கு ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ சி ப்ரெஸ் பண்ணிட்டு மறுக்க அதை எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு மறுக்க நீங்கள் ஸ்பேன் பண்ணிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண ப்ராப்ஸோட மொத்தமாக வரும். இப்போ சொன்ன வரைக்கும் புரியலன்னா சொல்லுங்கள். மறுக்க இன்னொரு வீடியோ கூட நான் போடுறேன்.